நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சுபகிருது ஆண்டின் மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன் சொல்ல இருக்கிறோம். ஆங்கில தேதி 16/12/2022 முதல் 14/1/2023 வரைக்கும் உள்ளடக்கிய மொத்தம் 30 நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க, இப்போது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ரிஷபத்தில் இருந்து செவ்வாய் சப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, குரு பகவானும் ராசியை பார்க்கிறார். இப்போ ராசியை 2 கிரகங்கள், அது குருவும் ராசிநாதனும் பார்ப்பது என்பது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடம்புல ஒரு தேஜஸ் மினுமினுப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். கடவுளின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும். வாக்கு வன்மை வெளிப்படும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுலேயும் குறிப்பாக வாக்கு சாதுரியத்தால் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். குடும்பத்திலேயே கொஞ்சம் பார்த்து தான் பேசணும், பழகணும். மற்றபடி பண வரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். 2 குடையவன் 5இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். சுக்கிரனும் 15 நாள் இருக்கார். அப்போது வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். நீங்கள் சிறிய முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலையாக இப்பொழுது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை செய்வதில் இப்போ சனி பகவானுக்கு நிகர் வேறு கிரகங்களே இல்லை என்று கூட சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் அற்புதமான இடம். வருகின்ற மார்ச் மாதம்தான் அவர் கும்பத்துக்கு செல்வார். அதுவரையிலே ஒரு சனி பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு விபரீத ராஜயோகம் சட்டு போட்டு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் 4ஆம் இடம் இடத்த அதிபதி 3ல் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பழுது பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அவங்க உயர்கல்வி, உள்நாடோ வெளிநாடோ உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தர இருக்கிறார். எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். கடல் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 6ஆம் இடத்து ராகு மேஷ ராகு, மேடான ராகு, 6ஆம் இடம் வேறு. அப்போது அளப்பரிய பலனை இந்த ராகு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். அதில் குறிப்பாக இடம் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதம் என்றே சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். 7ல் போய் ராசிநாதன் செவ்வாய் வந்திருக்கிறார். அப்போது கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு கருத்து பேதமும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்த போதிலும் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போனதால் நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கம் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம்
எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் கூட வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. வரா கடன்கள் வசூலாகும். வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள், முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் ஆன ஒரு உதவியை செய்வீர்கள். இப்படி நிறைய 9ஆம் இடத்தை குரு பார்த்தா அந்த ஆன்மீகம், உதவிக்கரம், மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறது, உதவி செய்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக படித்து சைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடவுளினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீர்கள். எப்போ ஒன்று ராசியை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 1, 5, 9 சிறப்பாக இருந்தாலே இந்த ராசி, விருச்சிக ராசிக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். சிறப்பு, நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். அப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். தேவையானவர்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கும். அரசு உத்தியோகமோ தனியார் துறையிலையோ வேலை பார்க்குறவங்களுக்கு. மற்றபடி வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க, எந்த குறையும் இல்லைங்க, சிறப்பாகவே இருக்கும். அரசியல்வாதிகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம். தந்தை உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு அவர் உதவ இருக்கிறார். பெரிய லெவலில் அவர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பார்வையில் இருப்பது என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக, அனுசரணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தூக்கம் வராது, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், டென்ஷனாக இருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வேறு பார்க்குறார். தூக்கமே வராது, வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும். ஒன்று ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஆலய வழிபாடுகள், தான தர்மங்கள் செய்யலாம். அல்லது உங்கள் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். சுப செலவுகள் என்ன, அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அந்த மார்கழி மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மார்கழி 21, 22, 23 சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம். முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.